வடிவே வனபத்ரகாளி, சர்வமும் சக்தியும் வனபத்ரகாளி. லிங்கத்தின் வடிவே வனபத்ரகாளி, வனத்தினில் அமர்ந்தாள் வனபத்ரகாளி. ஆனந்த நிலையாய் வனபத்ரகாளி, ஆலயம் அமர்ந்தருள் வனபத்ரகாளி. பதமலர் பணிந்தோம் வனபத்ரகாளி, பக்தரை காத்திடு வனபத்ரகாளி. அன்னை காளியே வனபத்ரகாளி, அருளினை வழங்கிடும் வனபத்ரகாளி. ஆதிக்கும் ஆதியே வனபத்ரகாளி, ஆனந்த ஜோதியே வனபத்ரகாளி. இறைவியும் அவளே வனபத்ரகாளி, இறைநிலை அருள்வாய் வனபத்ரகாளி. ஈஸ்வரி தாயே வனபத்ரகாளி, ஈசனின் நாயகி வனபத்ரகாளி. உமையவள் தாயே வனபத்ரகாளி, உஜ்ஜயினி காளி வனபத்ரகாளி. ஊர்காத்த காளி வனபத்ரகாளி, ஊக்கம் தருவாய் வனபத்ரகாளி. என் குலகாளி வனபத்ரகாளி, எல்லை காளி வனபத்ரகாளி. ஏகப்பரம் பொருள் வனபத்ரகாளி, ஏழிசை தருவாள் வனபத்ரகாளி. ஐந்தெழுத்தானவள் வனபத்ரகாளி, ஐயம் தீர்ப்பவள் வனபத்ரகாளி. ஒளியும் ஆனவள் வனபத்ரகாளி, ஒளியும் ஆனவள் வனபத்ரகாளி. ஔதடம் ஆனவள் வனபத்ரகாளி, ஔதடம் அருள்வாள் வனபத்ரகாளி. அக்கரையானவள் வனபத்ரகாளி, அக்கணம் அருள்வாள் வனபத்ரகாளி. தேக்கம் பட்டி வனபத்ரகாளி, தேவி கோட்ட வனபத்ரகாளி. வாழ்க்கையை தருவாள் வனபத்ரகாளி, வசந்தத்தை தருவாள் வனபத்ரகாளி. மாங்கல்யம் அருள்வாள் வனபத்ரகாளி, குங்குமம் காப்பவள் வனபத்ரகாளி. புத்திரம் அருள்வாள் வனபத்ரகாளி, புத்த
முக்தியை அருள்வாள் வனபத்ரகாளி.
சிவனாக நீயே துணையாக சூல கொடியாக வேம்பு படியாக மஞ்சள் இருக்குது மாலை இருக்குது குங்குமத்தோட நெத்தி இருக்குது கண்டோம் அம்மா மாறி உனைத்தானே இந்த மண்ணுக்குள்ளே மகிமை இது தேவி அம்மா கைலாசம் அதனுள்ளே ஓவாசம் ஆதிசேஷன் குடை பிடிக்க பாலே சிவனாக நீயே துணையாக சூல கொடியாக வேம்பு படியாக மஞ்சள் இருக்குது மாலை இருக்குது குங்குமத்தோட நெத்தி இருக்குது கண்டோம் அம்மா மாறி உனைத்தானே இந்த மண்ணுக்குள்ளே மகிமை இது தேவி அம்மா திருவக்கரை ஒய்யாரி நாடி வந்தோம் பௌர்ணமியில் மேகம் தவம் இருக்க பாதை சலசலக்க மேளம் எதிரொலிக்க வானம் பளபளக்க ஆட்டம் இருக்குது பாட்டம் இருக்குது ஊரு சனம் எல்லாம் கூடி இருக்குது கண்டோம் அம்மா காளி உனைத்தானே இந்த பிறவிக்கு தான் பெருமை இது தேவி அம்மா கைலாசம் அதனுள்ளே ஓவாசம் ஆதிசேஷன் குடை பிடிக்க பாலே சிவனாக நீயே துணையாக சூல கொடியாக வேம்பு படியாக மஞ்சள் இருக்குது மாலை இருக்குது குங்குமத்தோட நெத்தி இருக்குது கண்டோம் அம்மா மாறி உனைத்தானே இந்த மண்ணுக்குள்ளே மகிமை இது தேவி அம்மா மயிலாட்டம் நின்றாடும் கற்பகமாய் வந்தாலும் ஏழு கடல் மூவுலக உந்தல் கண்ணசைவில் நாளும் தானசையும் காலம் காத்திருக்கும் நேரம் பார்த்திருக்கும் சிவன் இருக்குது நந்தை இருக்குது முக்தி கொடுத்திடும் சக்தி இருக்குது கண்டோம் அம்மா கற்பகமாய் இங்கே பண்ண மயிலாகி தவம் இருக்கும் தேவி அம்மா அதனுள்ளே ஓவாசம் ஆதிசேஷன் குடை பிடிக்க பாலே சிவனாக நீயே துணையாக சூல கொடியாக வேம்பு படியாக மஞ்சள் இருக்குது மாலை இருக்குது குங்குமத்தோட நெத்தி இருக்குது கண்டோம் அம்மா மாறி உனைத்தானே இந்த மண்ணுக்குள்ளே மகிமை இது தேவி அம்மா சோலைக்குள்ளே தவம் செய்யும் காமாட்சி மேரு எனும் பீடத்திலே நாளும் கொலுவிருக்க ஈசல் மகிழ்ந்திருக்க பூசை செய்திருக்க வேதம் தான் ஒலிக்க நாதம் இருக்குது தீபம் இருக்குது ஊசி முனையில பாதம் இருக்குது கண்டோம் அம்மா காமாட்சி தாயே எங்க காலம் எல்லாம் துணை இருக்க வேணும் அம்மா கைலாசம் அதனுள்ளே ஓவாசம் ஆதிசேஷன் குடை பிடிக்க பாலே சிவனாக நீயே துணையாக சூல கொடியாக வேம்பு படியாக மஞ்சள் இருக்குது மாலை இருக்குது குங்குமத்தோட நெத்தி இருக்குது கண்டோம் அம்மா மாறி உனைத்தானே இந்த மண்ணுக்குள்ளே மகிமை இது தேவி அம்மா
தாயே நீ செவ்வாட தாங்கி வந்தோம் தேவி மாவிளக்கே ஏத்தி கோவிலிலே ஆடி பூரத்தில சூடா காட்டியதும் மின்னலை போல ஒரு சக்தி பிறந்தது மந்திரம் சொன்னதும் கண்ணு திறந்தது கண்டோம் அம்மா சக்தி உனைத்தானே எங்க மனசுக்குள்ளும் கோவில் உண்டு வாடி அம்மா கைலாசம் அதனுள்ளே ஒன்வாசம் ஆதிசேஷன் கூடை பிடிக்க பாலே சிவனாக நீயே துணையாக சூலம் கொடியாக வேம்பு படியாக மஞ்சள் இருக்குது மலை இருக்குது குங்குமத்தோட நெத்தி இருக்குது கண்டோம் அம்மா மாறி உனைத்தானே இந்த மண்ணுக்குள்ளே மகிமை இது தேவி அம்மா மனிதனை காணவில்லை இல்லைங்களா மனிதன் எங்கே காணவில்லை இருப்பவரெல்லாம் மனிதர்கள் அல்ல என்றாரா இனத்தால் மனத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றாரா வாழ்பவன் மனிதன் பெண்களுக்கு ஆண்களுக்கு பெண்கள் மட்டுமே ஆறுதல். நல்லா கவனிச்சுங்க, ஆண்களுக்கு பெண்கள் மட்டுமே ஆறுதல். பெண்கள் பொதுவா சொல்லக்கூடாது, மனைவி மட்டுமே ஒண்ணு தாயி அதுக்கு சாரம். ஆண்களுக்கு பெண்கள் மட்டுமே ஆறுதல். அந்த பெண்களே இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவை. ஆண்கள் மட்டுமே ஆண்களுக்கு பெண்கள் மட்டுமே ஆறுதல். ஆனால் அந்த பெண்களே இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதலே தேவை. ஒருத்த வாழ்றதுக்கு எத்தனை பேர் வேணுமானாலும் காதலிக்கிறான். ஆமா, ஒருத்த வாழ்றதுக்கு எத்தனை பேர் வேணாலும் காதலிக்கிறான். ஆனா ஒருத்த சாகிறதுக்கு கல்யாணம் பண்ணா போதும். அந்த மாதிரி அத பிறந்தாலும் கூடாது. அந்த பாட்டு போட்ட அந்த காலத்துல நல்லா
ஒரு நடிகரோட அம்மா ரங்கோலியான ஒரு கார் வாங்கிட்டாங்க. அந்த காரோட விலை என்ன தெரியுங்களா? என்ன? 1.25 கோடி. 1.25 கோடி போட்டு அந்த காரை வாங்கி அந்த கேரளா ரோட்ல ஓடி பார்த்துட்டாங்க. அந்த கார் வந்து ஃபாரின்ல ஓட்டுற கார். அப்படி வாங்கி நம்ம ரோட்ல ஓட்ட முடியுங்களா? ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியல. உடனே போய் எம்பி கிட்ட எம்எல்ஏ கிட்ட யோ என்னையா ரோடு போட்டு வச்சிருக்க? எங்க கார் 1.25 கோடி போட்டு வாங்கிருக்க. இந்த ரோடு ஓட்ட முடியுமா? அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஒரு மாசத்துக்கு நடுவுறதுல நம்ம நிறைய மழை வந்துச்சு எத்தனை வெள்ளம். அதை விட 16 மடங்கு வெள்ளம் வந்து அதை தான் போடுறாங்க. இல்ல போய் பணத்தோட வந்து பணமக்களை வாழ்த்துறீங்க. ஏதாச்சும் பத்திரிகை போடுறது பாத்துக்கிறீங்களா? இல்ல. இப்படி பணத்தாய் முடிச்ச அவங்களுக்கு அதெல்லாம் அப்படி தெரிய மாட்டேங்குதுங்க. நடுவரவர்களே, நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். நிறைவு செய்கிறேன் நடுவரவர்களே. எத்தனை பெரிய வேலை இருந்தாலும், எத்தனை தொலைவில் இருந்தாலும், எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சாலுமே அந்த பொங்கலுக்குமே இந்த மாதிரி கோயில் திருவிழாக்களுக்குமே தீபாவளிக்கு ஒரு உணவுக்காக குணத்தை சொந்தக்காரையா பார்க்கணுங்கிறதுக்காக தான் வர. உண்மையிலே கைதட்டி சொந்தக்காரே உண்மையே இல்லையா? என்னமோ பணம் தான் வந்துக்கிறாங்க. ஏமா இந்த அக்கா கோயம்புத்தூர் அந்த மூலையிலிருந்து வந்துருக்குது. புருஷன் அடிபட்டு ரோட்ல உசுருக்கு போராடிட்டு கிடக்கையில கொண்டாட்டில போய் மனுஷோட நிக்கிறான். அம்மா பத்தாள் தாயே காப்பாத்து குத்திக்கிறான். மொத்த போட்டுக்கிறான். இதெல்லாம் யார் பண்றதுங்க? கொண்டாட்டிங்கிற உறவு பண்றது. புருஷனை காப்பாத்தணும்னு எத்தனை கோடி கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொடுத்தாலும் கடைசியில டாக்டர் என்ன சொல்றாரு? அம்மா எங்களால ஆன எல்லாத்தையும் மாத்திட்டேன். எல்லாம் பத்திரகாளி கையில தான் இருக்கு. காட்டுறாரா இல்லையா? டாக்டர் சொல்றாருல்ல? அந்த பத்திரகாளிக்கு போய் மடியேறி அம்மா தாயே புருஷனை காப்பாத்து கெஞ்சறாரா இல்லையா? ஆமா. அது தீர்ப்பு 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 கேட்டு கேட்காம போயிட்டீங்கன்னா வம்பு வந்து பிரச்சனை வந்துட்டா என்ன வம்பு வந்து. அதனால ஏதோ சொல்லுவார் நம்ம முடியாது போன கண்ணன் எடுத்து கொடுத்துட்டேன். அவன் வீட்டுக்கு போனவன் அவனுக்கு அவன் கொண்டாட்டுக்கு பெரிய சண்டை நடந்தது. சண்டையில் என்ன பண்ணிட்டான்னா இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணை கொண்டு போனாங்கல்ல அது எடுத்து சண்டையில் என்ன பண்ணான்னா தன் தலையில தூக்கிட்டு தலையில ஊத்திட்டு தீப்புட்டி பக்க வச்சு செத்து போயிட்டானே. அப்போ அதுக்கு முன்னால் என்ன பண்ண தெரியுங்களா? ஒரு லெட்டர் எழுதிருந்தார். எனக்கும் என் மனைவிக்கும் ஏற்பட்ட சண்டையில் நான் தற்கொலை செய்து கொள்கின்றேன். இதற்கு யாரும் பொறுப்பல்ல, நானே பொறுப்பு. இப்படிக்கு பார்த்தீர்கள். இதுவரை பிரச்சனை இல்லைங்க. கீழே பின் குறிப்பு 5 லிட்டர் மண்ணெண்ணை கொடுத்து உதவிய அமுதகான ஐயா சாருக்கு நன்றி. எங்க நன்றி காமிக்கிற நம்ம விடுவாங்களா? குடும்பத்தா கூட போலீஸ் யாரா அமுதகான ஐயா சார் யாரா? ஐயா நீ 5 லிட்டர் மண்ணெண்ணை கொடுத்து கொண்டுருவேன் அப்படித்தானே நடேசன். இந்த மாதிரி நடேசன் மாதிரி இருக்கிறவன் நல்லா முன்னாடி வந்து என்னை காப்பாற்றினாங்க. அந்த மாதிரி நன்றி. யானையிடம் நன்றி வைத்தார் என்ன வைத்தார் மனிதனுக்கு என்ன வைத்தார் அவனுக்கு என்ன தூங்கிவிட்டார் அகப்பட்டவன் நானல்லவா கையிரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டார் கைகளிலே தேவர்களை வாழ வைக்க அவனுக்கென்ன தூங்கிவிட்டார் அகப்பட்டவன் நானல்லவா கையிரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டார். நல்ல குணத்தோட வேணும். Oh
ஸ்ட்ரைட்டா மேட்டர் பாருங்க பாருங்க. பணம் வேணாம் சொல்றாங்க. 2023 பணம் இல்லாம ஏதாவது நடக்குமா? ஒண்ணும் நடக்கல. ஒரு கடைக்கு நீங்க போனீங்கன்னா விலைவாசி அப்படி ஏற்றி வச்சு நானே காந்திபுரத்துல வந்து இறங்கினேன். இந்த அம்மா நின்றுட்டு இருந்தது. தம்பி எங்க இருக்கேன்? அக்கா நான் உட்கட தாடி வந்துட்டு இருக்கேன். தண்ணி தாக ஆகுதுங்க. கடையில இருந்தா அந்த மாதிரி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சு எவ்வளவு ரூபா? 20 ரூபாய். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, சோமனூருக்கு பஸ்ஸே வரல. அந்த அம்மா சொல்லுச்சு, தம்பி எனக்கு பாத்ரூம் வருது. போக பக்கத்துல பாத்ரூம் இருக்கு, போனா 10 ரூபாய். ஒரு தண்ணி உள்ள போய் வெளியே வர்றதுக்கே 30 ரூபாய் வேணுங்க நாட்டுல. பணம் இல்லாம என்ன செய்ய முடியுமா? ஏங்க நானெல்லாம் சின்ன வயசுல எப்படி அழுத? அப்பா பிஸ்கெட், அப்பா பிஸ்கெட், அப்பா பிஸ்கெட் அழுத. இன்னைக்குதான் இவனால என்ன அழுகுறான்? அப்பா பிஸ்கெட், அப்பா பிஸ்கெட். எல்கேஜி பிஸ்கெட், யூகேஜி பிஸ்கெட். இன்னைக்கு பணம் இல்லாம என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ண முடியும்? ஒண்ணு குணங்கிறாங்களே, எங்க இருக்குது குணம்? நான் கேட்கிறேன். இந்த அம்மா இங்கே இந்த வாய் அடிக்குது, வீட்டுல சும்மா இருக்குமா கேட்கிறேன். உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? அப்ப சொன்னாங்க அவரு பேர் வேணுகோபால் தான். இந்த அம்மா வேணும். இன்னொரு அம்மா பக்கத்துல ஜன்னல தர எனக்கு உப்பசமாகுது, காத்து வராட்டி நான் செத்துக்குவேன், ஜன்னல தராங்க. ஜன்னல சாத்து தர இதே சண்டை. நான் பின்னாடி உட்காந்து அண்ணன் கூப்பிட்டுருக்கார் பட்டிமன்றம், நம்ம குடும்ப படைக்கிற. நான் ஒரு சிந்தனையை எழுதிட்டு வரேன். இந்த 2 பொம்பளைகளுக்கு ஒரே நான் பார்த்துட்டு டிரைவரை கூப்பிட்டு, அண்ணா டிரைவர்னா இந்த ஒரே பிரச்சனை. என்ன தம்பி பிரச்சனை? அண்ணா ஜன்னல சாத்துனா ஒருத்தி சாவேங்கிறான், ஜன்னல திறந்தா ஒருத்தி சாவேங்கிறான். நான் என்ன செய்யறது? அந்த டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு கோவமா கத்துறாரு, தம்பி 1/2 மணி நேரம் ஜன்னல சாத்து. சரஸ்வதி ஆம்பளை சாமியா பொம்பளை சாமியா? பொம்பளை சாமியா? பொம்பளை சப்போர்ட் பண்ணாலும் ஆம்பளைக்கே சப்போர்ட் பண்ணணும்னு கேட்கணும். வச்சு என்ன ஒரு காலேஜ்ல ஒரு எவர்கிட்டையும் பேச முடிஞ்ச காலேஜ்ல முதல்ல வாத்தியார் வந்தா பசங்களாம் அந்த காலம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார். இன்னைக்கு இவங்களை தப்பிச்சுட்டு வாத்தியார் ஓடிட்டு இருக்கு. இவங்க கிட்ட சிக்கக்கூடாது. ஒரு பையன் கிட்ட கொஸ்டின் கேட்கிற வாத்தியார், தம்பி கோழி எத்தனை நாள் உயிரோட இருக்குன்னு கேட்டான். அவன் சொல்றான், வீட்டுக்கு விருந்தாளிகள் வர்றதுக்கு கொடுத்துட்டேன். ஒரு பையன் தீப்பந்தம் எடுத்துப்பாங்க, தீப்பந்தம். அந்த தீப்பந்தத்தை எடுத்து வீட்டு கூரை மேல ஏறி அந்த வீட்டை அம்மா கிட்ட என்ன, அம்மா 50 ரூபாய் கொடு, இல்லைன்னா வீட்டை கொளுத்திடுவேங்கிறான். கூரை மேல சிவாஜி என்கிற ஒரு மனிதன் ஒரு வண்டியில் பாபு கணேசன் பாபு படம் பாத்தீங்களா? பாபு பார்த்தது இல்லையா? சிவாஜி கணேசன் படம் வயசான நடிப்பாரு. அதுல வண்டிக்காரன் வண்டியில் இருக்கிற ஒரு தொழிலான வழியெல்லாம் வரும். கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கதைக்கு உதவாக பேச்சு, இந்த கஞ்சிக்கு இல்லாத ஒரு கவலை நீங்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு. இப்படிலாம் வரும். பொதுநலம் பேசும் புண்ணியவான்களின் போட்டியில் அநேக வித்தியாசம். புது புது வழிகள் மஞ்சள் மூகம் கொஞ்சுதம்மா
இந்த பிஞ்சு மனம் கெஞ்சுதம்மா தஞ்சம் உந்தன் பாதம் அம்மா உந்தன் நெஞ்சில் இடம் வேண்டும் அம்மா கோயில் கோயில் என்று போகாத ஊரில்லை தேடி தேடி உன்னை நாடாத நாளில்லை பக்கத்தில் நின்றாயம்மா ஒரு சொர்க்கத்தை கண்டேனம்மா உடுக்கை போலி சலங்கை போலி கேட்குதம்மா திரிசூலம் சுற்றி வந்து காக்குதம்மா உடுக்கை போலி சலங்கை போலி கேட்குதம்மா திரிசூலம் சுற்றி வந்து காக்குதம்மா மஞ்சள் மூகம் கொஞ்சுதம்மா இந்த பிஞ்சு மனம் கெஞ்சுதம்மா தஞ்சம் உந்தன் பாதம் அம்மா உந்தன் நெஞ்சில் இடம் வேண்டும் அம்மா நீயும் நானும் ஓர் தாயும் சேயும் போல் போயாது உறவாடும் காலம் வந்ததே நீயும் நானும் ஓர் தாயும் சேயும் போல் போயாது உறவாடும் காலம் வந்ததே அன்னை மாடி தாலாட்டும் கண்ணே என்று பாராட்டும் உண்மை இது சத்தியமே அன்னை மாடி தாலாட்டும் கண்ணே என்று பாராட்டும் உண்மை இது சத்தியமே வாழ வைத்த தெய்வமே நிலமையிலே என் வார்த்தைக்கு பொருள் சொல்லும் கோலக்குயிலே வாழ வைத்த தெய்வமே நிலமையிலே என் வார்த்தைக்கு பொருள் சொல்லும் கோலக்குயிலே உடுக்கை போலி சலங்கை போலி கேட்குதம்மா திரிசூலம் சுற்றி வந்து காக்குதம்மா உடுக்கையோலி சலங்கையோலி கேட்குதம்மா திரிசூலம் சுற்றி வந்து காக்குதம்மா மஞ்சள் மூகம் கொஞ்சுதம்மா இந்த பிஞ்சு மனம் கெஞ்சுதம்மா தஞ்சம் உந்தன் பாதம் அம்மா உந்தன் நெஞ்சில் இடம் வேண்டும் அம்மா ஆதி அந்தமே அன்பு பந்தமே மாறாத மறையாத எந்தன் சொந்தமே ஆதி அந்தமே அன்பு பந்தமே மாறாத மறையாத எந்தன் சொந்தமே அள்ள அள்ள குறையாது கொள்ளை கொள்ள முடியாது செல்வம் ஏது உன் பாதமே அள்ள அள்ள குறையாது கொள்ளை கொள்ள முடியாது செல்வம் ஏது உன் பாதமே காலமெல்லாம் நான் உனக்கு தொண்டு செய்குவேன் காலடியில் தலை சாய்த்து கண் உறங்குவேன் காலம் எல்லாம் நான் உனக்கு தொண்டு செய்குவேன் காலடியில் தலை சாய்த்து கண் உறங்குவேன் உடுக்கை ஒலி சலங்கை ஒலி கேட்குதம்மா திரிசூலம் சுற்றி வந்து காக்குதம்மா மஞ்சள் மூகம் கொஞ்சுதம்மா இந்த பிஞ்சு மனம் கெஞ்சுதம்மா தஞ்சம் உந்தன் பாதம் அம்மா உந்தன் நெஞ்சில் இடம் வே
சலங்கை ஒலி கேட்குதம்மா திரிசூலம் சுற்றி வந்து காக்குதம்மா
கணேஷ் அவர்கள் நமது அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். நன்றி நன்றி நன்றி. அப்படி கேமரா பாருங்க அண்ணா, இங்க பாருங்க, அப்படியே இருங்க. கேமரா பாருங்க, கேமரா பாருங்க. ரங்கசாமி அவர்களுக்கு கோயில் கமிட்டியின் துணை செயலாளர் விஸ்வநாதன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். கையெட்டி நம்மளோட நன்றி நன்றிங்க. அருகில் இருந்தோருக்கு வாழி. மல்லிகுமிக்கு அரோகரா. கலங்கல் நகர் கந்தன்வேல் மல்லிகுமிக்கு அரோகரா. பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா. பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா. வெள்ளியங்கிரி ஆண்டவனுக்கு அரோகரா. வெள்ளியங்கிரி ஆண்டவனுக்கு அரோகரா. நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம். நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம். தாய வெப்பிலக்காரி மாய வெப்பிலக்காரி வாடி